தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்களும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து எதிர்வருகின்ற பருவமழையை எதிர்கொள்வதற்காக தயார் நிலையிலே அரசு இயந்திரங்களை முடக்கிவிட்டதன் எதிரொலியாக கடும் புயல் பெரும் மழையை எதிர்கொள்ள நேரிடும் என்ற ஒரு சூழல் இருந்தபோது அதற்கேற்றார் போல் அனைத்து துறைகளையும் களத்திலே நிற்க வைத்து இந்த பெருமழை வெள்ள பாதிப்பை திறமையோடு நிர்வாக திறத்தோடு செயல் திறத்தோடு வெற்றி கொண்ட ஒரு அரசாக இன்றைய அரசை நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர், மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோரை மாத்திரமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சியை சார்ந்த நிர்வாகிகளையும் களத்திற்கு அனுப்பி நிறைவாக இந்த பெருமழை வெள்ளத்தை சமாளித்திருக்கின்றோம். ஒரு சில தாழ்வான பகுதிகளில் இந்த மழைநீர் வெளியேற்றுகின்ற பணியை மேலும் விரைவுபடுத்துவதற்காக அந்தந்த மாவட்டத்திலே இருக்கின்ற அமைச்சர்களையும் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளையும் முடக்கிவிட்டிருக்கின்றார். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தட்டாங்குளம் எனப்படுகின்ற இந்த பகுதியில் புரசைவாக்கம் தானா தெருவிலே இருந்து வருகின்ற மழை நீர் புரசைவாக்கம் தானா தெரு, செல்லப்ப தெரு, மூக்குத்தெருவை கடந்து நம்முடைய அங்காளம்மன் கோயில் தெரு, பட்டாளம் போன்ற பகுதிகள் வாயிலாக தற்போது இங்கே பயன்பாட்டிலே இருக்கின்ற 325 HP கொண்ட திறன் கொண்ட மோட்டாரின் மூலமாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு நம்முடைய காந்தி கனால் வாயிலாக பக்கிங்ஹாம் கனாலுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. சேரப்படுகின்ற இந்த மழை நீருடைய கொள்ளளவு அதிகமாக இருப்பதாலும் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த ஆட்சி சுவர் முழுவதுமாக சிதலமடைந்து விட்டதாலும் இந்த தண்ணீர் உடனடியாக வெளியேற்ற முடியாத ஒரு சூழல் இருப்பதை அறிந்துதான் தற்போது அதிக அளவு கொண்ட கிட்டத்தட்ட 600 HP மேற்கொண்ட மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டு தண்ணீர் வெளியேற்றுகின்ற பணி ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மறுபுறம் இதற்கு நிரந்தர தீர்வாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கூட பெய்த பெருமழையின் போது இங்கே வருகை தந்து ஆய்வு தந்தார்கள். அந்த ஆய்வினுடைய தொடர்ச்சியாக சுமார் 19 கோடி ரூபாய் செலவில் இந்த மழை நின்றவுடன் இந்த பணிகள் துவக்கப்பட்டு அடுத்த பருவமழைக்கு தண்ணீர் தேங்காத ஒரு சூழ்நிலையை நிச்சயம் ஏற்படுத்தி தருவோம் என்ற உறுதியை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்று காலையிலே இருந்து எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி நின்று பின்பு வடிந்திருக்கின்றதோ அந்த பகுதியிலெல்லாம் 200 இடங்களில் மருத்துவ முகாம்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த மருத்துவ முகாம்களை இன்றைக்கு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அடையாறிலே நம்முடைய மேயர் அவர்களும் துவக்கி வைக்க இருந்தார்கள். முதல் கட்டமாக சந்திரயோகி சமாதி தெருவிலே அமைந்திருக்கின்ற அந்த மருத்துவ முகாமை நானும் அந்த வார்டினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் என்ற வகையில் மேயர் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் தாயகம் கவி அவர்களும் காலையிலே அந்த மருத்துவ முகாமை துவக்கி வைத்திருக்கின்றோம். தொடர்ந்து இது போன்ற தாழ்வான பகுதியில் எங்காவது தண்ணீர் தேங்கி இருந்தால் உடனடியாக அந்த தண்ணீர் தேக்கத்தை அகற்றுகின்ற பணியை மேற்கொள்வதற்காக வடசென்னை மாவட்டம் முழுவதும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய இந்த ஆய்வு தொடரும். நேற்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசின அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. முதல்வர் வேணா அழைச்சிட்டு வரட்டா, தண்ணி தேங்கலைன்னு சொல்றாங்களே, இவ்வளவு தண்ணி தேங்க அவர் அழைச்சி எங்கள் முதல்வர் வர நிலையில இல்லை. மக்கள் துன்பப்படுறாங்கன்னு காதில் வந்தவுடனே ஓடோடி கரைக்கு வர்றவர். அவருடைய முன்னாள் முதல்வர், அவருடைய எதிர்கட்சி தலைவர் போய் திரும்பி பார்க்க சொல்லுங்க. டெல்டா பகுதியில் ஏற்பட்ட பெரும் பாதிப்பின் போது வீட்டிலேயே அமர்ந்து கொண்டிருந்தவர், எந்த விதமான மழை வெள்ள நிவாரண பணிக்கும் செல்லாதவர். 2 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பெருமழை வெள்ளம் போது அவர் கார் கூட, அவருடைய காரினுடைய டயர் கூட எந்த தெருக்களையும் அடையவில்லை. எங்கள் முதல்வர் மழை வருவதற்கு முன்பாக தன்னுடைய காலை நிலத்திலே பதிக்கின்ற முதல்வர், அவர் எங்கள் முதல்வரை அழைப்பதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.